அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள், அநேக நமஸ்காரங்கள். நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா, நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா, நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா, எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கிர பகவான், புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன. அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன, சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்பவுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா பழமொழி இருக்கு. ஏன்னா தை பிறந்துட்டா, ஏன்னா இது உத்தராயண காலமாக வருகிறது. இந்த மகர சங்கராந்தி, இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆமா, அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து 6 மாத காலம், ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள், திருமணங்கள், வீடு குடித்தனங்கள், பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்தராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம். அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இன்னும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது. பட் இந்த தை மாதத்துல அது மட்டுமல்லாது தை 16 அன்று அமாவாசை, தை அமாவாசை வருது. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. தை 29 இந்த மாதத்தினுடைய கடைசியில தை பூசம் வருது. முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கு. அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறது, பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம். பட் இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய தை 15 தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறது, கூடுதல் சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கிரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கார். ராசி பரிவர்த்தனை செய்யறாங்க. இப்ப சுக்கிரன் குரு மாதிரியும் குரு சுக்கிரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. பட் புதன் பகவான் 2 பாவக பயிற்சி அடைகிறார். அப்ப தை 12ஆம் தேதியே தனுசுல இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய 30ஆம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் மகரத்துல தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார் தை 12க்கு மேல அப்படின்னு சொல்லலாம். பட் சுக்கிர பகவான் தை 15க்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம். மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பட் செவ்வாய் பகவான் தை மாசம் 9ஆம் தேதிக்கு பிறகு பட் வக்ரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார். இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள், செவ்வாயினுடைய வக்ரம், குருனுடைய வக்ரம் ஆரம்ப காலம், அப்புறம் வக்ர நிவர்த்தி, சுக்கிரனுடைய உச்சநிலை அடைவது, அப்ப ஸ்தான பலம் பெறுவது, அப்ப ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுவது, இதெல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள். ஏனைய 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது, எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்க போகிறதுன்றதான்
நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம். பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள். பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சங்களுடைய பொருள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, நம்ம 12 ராசிக்கும் பலாபலன்லாம் பார்த்துக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், மற்றவருடைய பாதுகாப்பை ரொம்ப ரொம்ப உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு விருச்சிக ராசி கூட வச்சுக்கோங்க. அவர் விருச்சிக லக்னமாக இருக்கலாம், விருச்சிக ராசியாக இருக்கலாம். உங்களுடைய பாதுகாப்புனுடைய விஷயம் அவ்வளோ அக்கறை எடுத்துக்குவா. அதுதான் அதனுடைய தன்மை. காலப்புருஷனுக்கு 8வது ராசி. அப்போ இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் ஒருத்தர் இருக்கான்னா அவள் காவல்துறைக்கெல்லாம் போகிறான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனாக செயல்படுவா. அப்போ அதனால இந்த தை மாசத்துல உங்க ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு யூட்டன் பண்றார். பட் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். பட் வக்கரமா தான் இருக்கிறார். இருந்தாலும் அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு அந்த வக்கர நிலையோடு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள், நல்ல டாலண்ட் பர்சன் அப்படின்னு ஸ்பீக்ல இருக்கக்கூடிய பேசக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், ஆளுமை திறன்கள், போலீஸ் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், பட் உயர் பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உயர் பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆமாம், நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், விஞ்ஞானிகள், இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி வச்சிருக்கோம், ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கோம், ஆராய்ச்சி கூட வச்சிருக்கிறவா, இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டான ஒரு மாதம் அப்படின்னு சொல்ல. அவங்களுடைய பலம் வெற்றி. ஆமாம், அவங்க என்ன நினைக்கிறாலோ இந்த மாதம் அவங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பட் நிறைய கௌரவம் நடக்கும், கௌரவிப்பாங்க இந்த மாதத்தில், அவங்களுக்கு புகழ்கள் கிடைக்கும். ஆமாம், நல்ல ஒரு இப்போதான் சார் உங்கள் மரியாதையே உங்களுக்கு தெரியும். உங்களை பற்றிய புரிதல்கள் இந்த மாதத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிமானியம் மேலோங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தானே அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். பட் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். மிகப்பெரிய ஒரு பலம். அதனால பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விடுவிப்பாங்க முதல்ல. ஆமாம், எப்பயுமே பொருளாதாரம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரி பண்ணிக்கலாம். பணம் இருந்தால் எல்லாமே நடக்கும் இல்லையா? அந்த பொருளாதாரத்தில் இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும். ஆமாம், ஈஸியாக உங்ககிட்ட அந்த பொருளாதாரம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்போ வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையும். ஏன்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சூரியன் 3ஆம் இடத்தில் வரும்போது அதீத வீரனாகவும் அதீத ஆலோசனை மிகுந்தவனாகவும் ஆற்றல் மிகுந்தவனாகவும் திறம்பட செயல்படுவனாகவும் இருக்கிறான். இதுதான் விஷயம். அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் வரும்போது உங்களுடைய பலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சகோதர சகோதரி வழி உறவுகளால் இணக்கம் செய்ய போகிறீர்கள். உங்களுடைய உத்தியோகம் இப்போ போஸ்ட்மெண்ட் ஆகும். இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த தை மாசத்துல நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அப்போ அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். பட் வண்டி வாகனங்கள் நிறைய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சார் இந்த மாதம். வீடு மனை அழகான வீடு அமையும், எழில்மிகு வீடு அமையும், வாஸ்து முறைப்படி வீடு அமையும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, இதெல்லாம் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய மகள்களுக்கு ஒரு புதிய வாகனம் வாங்கி தரக்கூடிய பாக்கியம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும். அது வீடாக இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், ஏதோ ஒரு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் மனைவி கணவன் 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அப்போ இவ்வளவு காலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், அந்த ஃபண்டு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, ஒரு செக் ஒன்று எனக்கு பாஸ் ஆகாமல் இருக்குது, கொடுத்த பணம் வராமல் இருக்குது, பட் இந்த மாதிரிலாம் ப்ரெஷரில் இருந்து இந்த மாதத்தில் நீங்கள் நீங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்தில் தாண்டவமாட போகிறது. ஆமாம், நல்ல மனைவி வருவாங்க, நல்ல கணவன் வருவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார். இந்த தை மாதம் இந்த விருச்சிகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களுடைய பேச்சை மதிப்பாங்க முதல்ல. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு ஸ்தான பலத்தில் 2ஆம் இடத்துலையும் குருவோட இடத்துல புதன் வரும்போது ஜோதிட சாஸ்திரங்கள் செட் ஆகும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாள் பார்ப்பீங்க, நேரம் பார்ப்பீங்க, கிழமை பார்ப்பீங்க, திதி பார்ப்பீங்க, யோகம் பார்ப்பீங்க, கர்ணம் பார்ப்பீங்க, என்ன விஷயம்ன்றதை இப்போ பஞ்சாங்கத்தையே பிரட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலையே குரு புதனோட இடத்துல வரும்போதும் புதன் குருவோட இடத்துல வரும்போது இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலங்கள் தை 12க்கு மேலே, அதுவும் 3ஆம் இடத்துக்கு வராரு, நிபுணத்துவம் வாய்ந்தது. அப்போ சகோதர சகோதரிகளால் யோகம் வரும், உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும்,
பிள்ளைகளால் மன ஆரோக்கியம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு செலவு செய்து மகிழ போகிறீங்க, மனைவிக்கு செலவு செய்து மகிழ போகிறீங்க, மனைவி உங்கள் பேச்சை கேட்பாங்க, கணவன் உங்கள் பேச்சை கேட்பாங்க, நல்ல முறையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் போஸ்ட்போன் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உத்தியோகம் மட்டும் கொஞ்சம் மாறுறதுக்கு, இடம் மாறுறதுக்கு, உத்தியோகம் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிரந்தரமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசி தான். நீண்ட கால திட்டங்களை முன்னாடியே ஏற்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து விருச்சிக ராசி அண்ட் விருச்சிக லக்னம். உங்களுடைய திட்டங்கள் கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். ஏன்னா ரகசியங்கள் தெரிந்த ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் மாதமாக இந்த தை மாதம் அமையப் போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.